இந்த கூட்டத்திற்கு அமர்ந்திருந்த அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்தை வரவேற்கிறேன். இயற்கை நல சங்கம் திருப்பூர் குரூப்பில் நான் சேர்ந்திருந்தேன். ஐயா அவர்களை இப்போ தொடர்பு கொண்டு ஐயா திருநெல்வேலியில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். ஐயா மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் உடனே அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. அதுக்கான இடத்துக்கு கொஞ்சம் நான் யோசனை பண்ணேன். சுபேஷ் சாரை தற்செயலாக சந்திக்கும்போது அவங்க தாராளமாக எங்கள் ஸ்கூலில் நடத்துங்க அப்படின்னாங்க. அவருக்கு என்ன மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு பதவியை சொல்லுவாங்க. அந்தந்த பதவிக்கு தாங்கள் விருப்பம் உள்ளவர்கள் தாங்கள் இதற்கு முன்வந்து ஒத்துழைக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஸ்கூல் வேலை இருக்கு அப்படின்னாரு. நான் எனக்கு நீங்கள் தான் இது பண்ணணும். அதனால என் அருமை தம்பி முத்துவிநாயகம் அருகம்பூர் ஜூஸு எல்லாமே இது பண்ணி தான். அதனால் அவரை மாவட்ட செயலாளருக்கு பரிந்துரை செய்த அவர் உடனே தம்பி சரின்னாரு. ரொம்ப வீரர், ரொம்ப செயல்பட சுறுசுறுப்பாக எப்போ ஆக்டிவாக இருப்பார். அதே இன்றைக்கி நைட்டு 2 மணிக்கே முடிச்சு ஐயாவை போய் இன்வைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவன் தொடர்ந்து அவனுடைய பணிகள் இது வரைக்கும் அவன் தூங்கவே இல்லை. நான் கூட நல்லா தூங்கிட்டேன். அவன் தூங்காமல் இது வரைக்கும் கடினமாக நல்லா உழைச்சிருக்கார். சிறந்த செயலர் மாவட்ட செயலராக அவரை ஐயா அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். செயலாளர் போஸ்ட்டு தான் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்பட வேண்டிய போஸ்ட்டு. அவர் ஆர்வத்தோடு இருக்கார். இந்த கேட்ரிங்கும் பண்ணிகிட்ருக்காரு. இயற்கை உணவு அவர் கொஞ்சம் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா இங்கே எல்லாமே நெருப்பு இல்லாமல் நம்ம தயாரிக்கிறதுக்கான பயிற்சி நம்ம 6 மணி நேரம் வச்சுக்கலாம், 8 மணி நேரம் வச்சுக்கலாம், 2 நாள் வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ஐட்டம் வேணும்னு சொல்லுங்கள், நான் ரெசிபி சொல்கிறேன். எல்லோரும் போட்டு கலந்து பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ராஜா தான் அதுக்கு நடுவராக போட்டு அவங்க பத்திரிக்கையில் போட்டு விட்றலாம். வெரி குட். அப்போ நம்ம முத்து விநாயகம் செயலாளராக இருக்கிறதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டார். இல்லை நீங்கள் வேறு யாராச்சும் செயலாளராக இருக்கணும்னா நம்ம இப்போ இவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம். வேண்டாம், அவர் கூட்டு கொடுத்துருங்கன்னு யாராவது இருந்தால் சொல்லுங்கள். வேண்டாம் இல்லையா? வெரி குட். அடுத்தது பொருளாளரா நீங்கள் சுண்டல் சாப்பிட்டீங்களா? அது அவருடைய ப்ரிப்பரேஷன் சுக்கு காப்பி. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது எனது நீண்டகால நண்பர் ராமலிங்கம், நெல்லை பனியன் ஏஜென்சின்னு திருநெல்வேலியில் வச்சுருக்காரு. வைக்கிங் பனியன் டீலர். அவருடைய மாவட்ட பொருளாளராக அவரை பரிந்துரை செய்திருக்கோம். ஐயா அவர்கள் பரிந்துரை செய்திருக்கோம். வாழ்க. நான் ஐயா பார்க்கல இது வரைக்கும். இப்போ தான் உட்காந்தாங்க பார்த்துட்டு இருந்தேன். பட் காலையிலேயே சொல்லிட்டார் ராமலிங்கம் அப்படின்னு. அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்கும். பொருளாளர் அப்படிங்கிற பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். பொருளை பற்றி ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பொருளை சிறப்பாக பாதுகாத்து கொடுக்கறதுக்கான முக அமைப்பு நல்லா தெரியுது. வேறு யாராச்சும் நீங்கள் பொருளாளராக விருப்பப்படணும்னு சொன்னீங்கன்னா நம்ம உங்களையும் கன்சிடர் பண்ணலாம். அவரே போட்டுடலாம். ரைட்டு. ராமலிங்கம் ஐயா. ராமலிங்கம் ஐயா, மகிழ்ச்சி. ஒரு உதவி தலைவர் வேணும். தலைவர் இல்லாதப்போ தலைவர் பொறுப்பை செய்யணும். அவர் தான் எங்கேயாச்சும் போயிட்டாருன்னா தலைமை ஏற்று நடத்தணும். யாராவது ஒருத்தர் நீங்களே சொல்லுங்கள். அப்படி யாரும் சொல்லக்கூடாது. அவங்களா விருப்பப்பட்டு சொல்லணும். என்னுடைய பாலிசியே அதுதான். நம்ம பாட்டுக்கு கையை காமிச்சிட்டு போயிடுவோம். கடைசியில் அவங்க போய் இந்த ஆள் இந்த மீட்டிங் நம்மளை கழுத்தறுத்துட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களாக சொல்லுங்கள் சார். அந்த ஈடுபாடு தான் வேணும். ஐ எக்ஸ்பெக்ட் தட். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். பேர் சொல்லுங்கண்ணே. மகாராஜன். இமயம் யோகாவா? இமயம் யோகா சார். வேறு யாராச்சும் உதவி தலைவராக வரணுன்னு விருப்பப்படுறீங்களா? இவர் தானே. வாங்க வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அடுத்து ஒரே ஒன்று, ஜாயின்ட் செக்ரட்டரி. செயலாளர் இல்லாதப்போ செயலாளர் வேலைகளை பார்க்குறது. ஜாயின்ட் செக்ரட்டரி யாராவது விருப்பப்படணும். ஏன்னா இது வெங்கட கணேசன் ஒன்றும் இல்லை. ஐயா பொதுவில் விட்டுறலாங்க ஐயா அப்படின்ட்டாரு. மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுத்துள்ள ஐயா சுப்பையா அவர்கள் தலைமை பொறுப்பை மனமும் ஏற்று அவருக்கு பொன்னாடை போர்த்துகிறோம். கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே போட்டு செயலாளர். நீங்கள் கவலையே படாதீங்க. நான் இந்த கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ண டிக்ளேர் பண்ணுறேன். உங்களால் முடியல அப்படின்னா இயற்கையிட்டு நான் பணம் எவ்வளோ வேணுமோ வாங்கி தரேன். கை தட்டுங்க சார். எங்களால் முடியல, ஒரு 20,000 தேவைப்படுது. இயற்கையிட்டு சொல்லி வாங்கி கொடுங்கன்னு நான் வாங்கி கொடுக்குறேன். இந்த உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். போதுமா கண்ணே? போதும்ல? முன்னாள் தலைவர் தன்னம்பிக்கை. ராமலிங்கம் அவர்கள் உயர்ந்திருக்குன்னு இங்கே மட்டும் இருக்கக்கூடாது. எல்லா பக்கம் அப்படியே நீங்கள் ஒளி பட்டம் வரணும். எல்லா பக்கம் துணைத் தலைவர் காலையில் என்னை தொடர்பு கொண்டாங்க.
அப்படியா? தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கீங்களா? ஓ அப்பா, தூத்துக்குடியிலேருந்து வந்து எப்படி நடத்திடுவாங்களா? வந்துருக்கீங்களா கூட்டத்துக்கெல்லாம்? அம்மாவோட பிறந்த ஊர் இதுதான். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக செய்யலாம். சொன்னதில் அவர்களே அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அருள்நிதி ஜேசி எஸ்எம் பன்னீர்செல்வம். ரிட்டையர்டு சேல்ஸ் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் கோயம்புத்தூர். ரிட்டையர் ஆகி 16 வருஷம் ஆகிடுச்சு. கோவை இயற்கை நல சங்கத்தில் கடந்த 3 வருஷமாக தலைவராக இருக்கேன். 1997 இந்த நெருப்பு இல்லாமல் உணவு தயாரிக்கிற பயிற்சி ஈரோடு, கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை பல இடங்களில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சமீப காலத்தில் மலேசியாவுக்கு செஞ்சிட்ருக்குறோம். வகுப்புகள் பல நாடுகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த இயற்கை நல சங்கம் அப்படிங்கிறது என்னென்னா, வாழக்கூட வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழணும். மருந்துக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. மருந்து சாப்பிட்டா நமக்கு உள்ளே போய் பல விதமான பக்க விளைவுகள் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இயற்கை பஞ்சபூதங்கள், மண், தண்ணி, காற்று, சூரிய வெளிச்சம், பட்னி கிடக்கிறது, இந்த மாதிரியான சிகிச்சைகள் மூலமாகவும், அதுக்கப்புறம் நம்முடைய சில பயிற்சிகள் நீர் சிகிச்சை, மண்பட்டி, அதுக்கப்புறம் சூரிய ஒளியில் நிற்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இயற்கை உணவுகள் அப்படின்ட்டு தேங்காய் பழத்தை மட்டுமே சாப்பிட்றது, வேல்யூ ஆடட் அப்படிங்கிற மாதிரி நெருப்பு இல்லாமல் சமைக்கிற உணவுகள். நம்ம இட்லி செய்யலாம், வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம், பொங்கல் செய்யலாம், வடை செய்யலாம், பாயாசம் செய்யலாம், கட்லெட் செய்யலாம், ஐஸ்கிரீம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி செய்யறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கான ஒரு அடிப்படை அமைப்பு தான் இந்த இயற்கை நலச்சங்கம் அப்படிங்கிறது. கோயம்புத்தூர் இயற்கை நலச்சங்கம் 1979 ஆரம்பித்து இப்போ தான் 500வது மாத விழா நம்ம கொண்டாடி இருக்கிறோம் கோயம்புத்தூரில். இந்த ஆண்டில் வந்து நம்ம சென்னை, ஈரோடு, திருப்பூர், குடியாத்தம், சென்னிமலை ஆகிய இடங்களில் கிளைகள் துவக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் துவக்குறோம். அடுத்த மாதம் அறந்தாங்கியில் துவக்குறோம், சேலத்தில் துவக்குறோம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் துவக்குறோம். இப்போ திருநெல்வேலியில் துவக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்குறோம். ஏன் செய்யணும்? மக்கள் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுற மக்களுக்கு விவரம் தெரியறதில்ல. விவரம் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நாங்கள்லாம் நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். நாங்கள் தான் லிவிங் எக்ஸாம்பிள். 85 மணி நேரம் தண்ணி ஒரு சொட்டு கூட குடிக்காமல் நான் போன வாரம் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். தண்ணி குடிக்கலைன்னா செத்து போயிடுவாங்களா? சாக மாட்டோம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். எங்களை நாங்களே சோதனைப்படுத்திக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான இது. அதனால் பட்னி கிடக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம உடம்பில் இருக்கிற உணவை வச்சுட்டு நம்ம 3 நாள் தாராளமாக இருக்கலாம், சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்ருக்கலாம். இதை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்கள் உண்ணாவிரதம் இருந்து நம்ம சுறுசுறுப்பாக செஞ்சிட்ருக்கணும். என்னுடைய வயதில் நான் இப்போ தினம் 5 மணி நேரம் தான் தூங்குறேன். இதே சிந்தனை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. தேங்காய், பழம், பொரி, கடலை, இதுதான் என்னுடைய உணவு. ஒரு வேளை சமைத்த உணவு சாப்பிட்டாவே அதிகம் அதுவும் சாப்பிட மாட்டேன். ஆக இந்த இயற்கை நலம் என்பது என்னென்னா, இயற்கையாக இந்த பிரபஞ்சம் வழங்கியுள்ள ஆற்றலை நாம் நம்முடைய உடலுக்கு கொண்டு செல்லுகின்ற போது உடல் என்கின்ற டாக்டர் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தனக்கு இருக்கின்ற பாதிப்புகளை சரி செய்து கொள்கிறது அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம். இதுக்காகத்தான் இந்த இயற்கை நல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய முக்கியமானது நோக்கம் என்னென்னா, மாதத்தில் 2 நாள் 3 நாட்கள் ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை வழி வாழ்வியல் பயிற்சி முறைகளை சொல்லி கொடுக்குறது ஒன்று. இது ஒரு முகாம். அடுத்து இன்றைக்கி ஒரு புது கருத்து வந்திருக்குது. நம்ம இயற்கை உணவுகள், சமைத்த உணவுகளானாலும் சரி, இல்லை நெருப்பு இல்லாமல் தயாரித்த உணவுகளானாலும் சரி, வீட்டில் அவங்களால செய்ய முடியல, ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்குற அளவுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு ஒரு புது கருத்தை சொல்லியிருக்காங்க. அது நல்ல கருத்து தான். எதிர்காலத்தில் செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளில் இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். அதுக்கு மக்கள் இங்கே தயாராக இருக்கிறாங்க. ஆக இது போன்ற கிளைகளை தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் துவங்கி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் 9 கோடி பேர் இருந்தாலும் கூட நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. திருநெல்வேலியில் பல லட்சம் பேர் இருந்தாலும் கூட எல்லாரும் பின்னாடி நம்ம போக முடியாது. நம்மை நம்பி வருபவர்களுக்கு அவர்கள் நம்மை முழுமையாக நம்பினால், நாம் சொல்வதை கடைப்பிடித்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், சர்க்கரை வியாதி ஒரே நாளில் உங்களுடைய சர்க்கரையை 100 குறைச்சி காமிக்கிறேன். ஒரு வாரத்தில் உங்களுக்கு நார்மல் கொண்டு வர்றேன். யாரை வேணாலும் கொண்டுட்டு வாங்க. இங்கேயும் நிறைய பேர் இருக்கலாம். நம்ம டெஸ்ட்டுக்காக ஒன்று செய்வோம். ஆக இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வழங்குவது தான் இயற்கை நல சங்கத்தின் நோக்கம். இந்த இயற்கை நல சங்கத்தை இங்கே திருநெல்வேலியில் ஆரம்பிக்கிறதுக்கு நண்பர் வெங்கட கணேஷ் அவர்கள் முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. இப்போ நம்ம காந்தி பள்ளியினுடைய தாளாளர் சுப்பையா அவங்க தலைவராகவும், இவர் ஐயா பொருளாளராகவும், ராமலிங்கம் செயலாளர்
நம்ம முத்து விநாயகம் அவங்களும் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நிறைய அன்பர்கள் பல பொறுப்புகள் செயற்குழு உறுப்பினர்களாக ஏற்றுட்டு இருக்காங்க. ஆக எதிர்காலத்தில் இவர்களுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒத்துழைப்போடு இந்த பகுதியில் உள்ள இவர்களை நம்பி வருகின்ற மக்களுக்கு ஆரோக்கியத்தை முழுமையாக வழங்க முடியும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர்லாம் 3 நேரம் சாப்பிடணுன்றாங்க, நீங்கள் பட்னி கிடக்குன்றீங்க, என்ன செய்யணும்? பட்னி கிடக்க சொல்ல லங்கனம் பரமௌஷதம் நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. லங்கனம்னா உலகத்திலேயே உயர்ந்த மருந்து உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உடம்புல வியாதி இருந்தது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி அந்த சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்கு போயிடும். அதனால் நம்ம பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்னி இருந்தீங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜி உடம்புக்குள்ளே இருக்கிற வியாதியை குணப்படுத்திடும்னு சொல்லியிருக்காங்க. நிறையா இருக்குது. காந்திஜி அதுக்கு உதாரணம், நானும் உதாரணமாக இருக்கிறேன். ஆக பட்டினி இருக்கிறதுங்கிறது நீங்கள் நாட்கணக்கில் இருக்க வேண்டியதில்லை. வாரத்தில் 7 நாள் 21 வேளை சாப்பிட்றோம். ஒரு நாள் ஒரு வேளை உண்ணாவிரதம் இருங்க 1 மாதத்துக்கு. 2வது மாதம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 வேளை உண்ணாவிரதம் இருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம். கிராஜுவலாக கொண்டுட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பாதிப்புகளை சரி செஞ்சுக்கிட்டே வரும். நமக்கு தெளிவாச்சுன்னா உண்ணாவிரதம் இருக்கலாம், இல்லைன்னா இருக்க வேண்டியதில்லை. உங்கள் உடம்பு சொல்லி கொடுக்கும், நீ ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்துட்ட இதெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, வாழை இலை குளியல் போட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற அரிப்பு பிப்பு எல்லாம் சரியாக போயிடும். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் மண்ணை பூசி குளிச்சிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற வலியெல்லாம் சரியாக போயிடும். 2 மணி நேரம் தான். அதனால் கை மேலே பலன். நீங்கள் சர்க்கரைக்காக போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நாட்கணக்கில் வருடக்கணக்கில் ஊசியை போட்டுட்டு 15 வருஷம் 30 வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இயற்கையில் கிடையாது. ஆக இயற்கை என்பது அதுதான், கைமேல் பலன். நிமிஷமும் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய கருத்து? நல்ல கேள்வி கேட்குறீங்க. மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் கையில் கொஞ்சம் செலவு பட்ட அளவுக்கு கொஞ்சம் காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சங்கத்தின் மூலமாக நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வெளியில் போய் தங்கி சிகிச்சை கொடுக்குறோம். நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு மண் குளியல் இல்லைன்னா வாழை இலை குளியல் போட்டு அதுக்கு மொத்தமாக ஒரு 2000-3000 தான் செலவாக போகுது 2 நாளைக்கு ஆச்சா. சாதாரணமாக டாக்டர்கிட்ட போனால் இன்றைக்கெல்லாம் ஒரு நாள் மருந்து மாத்திரை கன்சல்டேஷனே 2000 ரூபா ஆகி போயிடுது. இதை உட்கார வச்சு செய்யும்போது 3 மணி நேரத்தில் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். உடம்பு வலி போகுது, உடம்புல இருக்கிற அரிப்பு போகுது, தோல் வியாதி சரியாகுது. இன்னும் என்ன வேணும்? இவங்க போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லட்டும். வேறு சமைக்காத, அதாவது நெருப்பு இல்லாமல் சமையல், அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு நான்வெஜ் தான் வந்து ப்ரோட்டீன் கொடுக்குது, இப்போ கார்போஹைட்ரேட் கொடுக்குது. நல்ல கேள்வி கேட்குறீங்க. கரெக்ட் சொல்கிறாங்க. நீங்கள் அடுப்பே இல்லாமல் சமையல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? புரோட்டீன் பற்றி சொல்லியிருக்காங்க. புரதம், உலகத்திலேயே புரோட்டீன் அதிகமான உணவு கொத்தவரங்காய் தினம் காலையில் ஒரு 4 கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டு வாங்க. மட்டன் சாப்பிட வேண்டியதில்லை, முட்டை சாப்பிட வேண்டியதில்லை, மீன் சாப்பிட வேண்டியதில்லை, சிக்கன் சாப்பிட வேண்டியதில்லை. எல்லாமே இதில் இருக்குது. ஒன்று, நம்ம மசாலாலாம் போட்டு என்ன பண்ணுறோம், கோழி எடுத்துகிட்டு வரோம், நசுக்கிறோம், எல்லாம் போட்டு கழுவி விட்டுட்டு அதுக்கு மேலே போட்டு மசாலா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே கோட்டிங் கொடுத்துட்றோம். கோட்டிங் கொடுத்து எண்ணெய்களை போட்டு வறுத்தெடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றோம். உள்ளே போனோடனே அந்த கோட்டிங் எல்லாம் கரைஞ்சி போயிடுதுல, நம்ம எச்சில் பட்டு எல்லாம் பண்ணோன்னே. அங்கே போனோடனே பழையபடி ஆகி போயிடுது. அது உள்ளே போனால் என்ன ஆகும்? சாதாரணமாக இந்த இடத்துல ஒரு துண்டு வைங்க, மசாலா போட்டு இந்த இடத்துல ஒரு துண்டு வைங்க, எப்படி இருக்குது? 2 நாள் கழித்து பார்த்தா பூச்சி போய் அழுகி போய் தான் கிடக்கும் இல்லையா? நாத்தம் அடிக்கும், புழு எல்லாம் பிடிச்சிடும். வயிற்றுக்குள்ளே அதுதான் நடக்குது. புலால் என்பது நம்முடைய உணவு அல்ல அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கான விஞ்ஞானபூர்வமான உடல் அமைப்பு அதுதான். நமக்கு 22 அடி நீள குடல் இருக்குது. அந்த சிங்கம் புலி கரடிகளுக்கெல்லாம் 10 அடிக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. அது உள்ளே போக ஜீரணமாகி தள்ளி விட்டுரும். நம்ம அப்படி இல்லை, 18 மணி நேரம் உள்ளே இருக்குது. உள்ளே இருந்ததுன்னா நமக்கு தேவையற்ற நீர் உற்பத்தி ஆகும், கேஸ் உற்பத்தி ஆகும், எல்லா பக்கம் போய் மூட்டுக்கு மூட்டு வலி வரும். அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம், முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் புலால் நம்முடைய உணவல்ல. ஆனால் சாப்பிட்டு பழகிட்ட சார், நான் என்ன பண்ணுறது? சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்ல. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறதுலையே இருக்குது. ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக செய்கிற உணவு, உள்ளே போய் வேகமாக வியாதியை கொடுக்குற உணவு. ஏன்னா அதில் நம்முடைய சுவைக்காகவும் மனத்துக்காகவும் பார்வைக்காகவும் நிறைய ரசாயனங்களை சேர்த்துறாங்க. அந்த ரசாயனங்கள் உள்ளே போனோன்னே நம்முடைய ரத்தத்தில் கலந்து பலவிதமான பக்க விளைவுகளை உருவாக்குது. அது பவுல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், இரிட்டேஷன் பவுல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். 22 வகையான வியாதி வருது. அதை அஜினோமோட்டோ அப்படிங்கிற ஒன்று போடும்போது தான் அந்த ஸ்மெல்லு வருது, வாசனை வருது,
அப்புறம் என்ன வருது, டேஸ்ட் வருது, எல்லாம் வருது. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே நமக்கு தொந்தரவு தரக்கூடியது. ஆனால் நம்ம பாருங்கள், கொழுக்கட்டை செய்கிறோம், அது ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். சாப்பிட்றோமா இல்லையா? ஒவ்வொரு முறையும் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்றோமா இல்லையா? வீட்டில் அப்பா இது ஒப்புட்டு செய்கிறோம், அது செய்கிறோம் இல்லையா? அப்போ அதை மாதிரி இருக்கிற நம்ம நாட்டு மக்கள் ஆரம்ப காலத்தில் செஞ்சதை சாப்பிட்லாமே. நம்ம இப்போ தேவையில்லாமல் இந்த கொழுப்பு சத்துக்கள் அதிகமானது, சீஸ் உள்ளே போனால் நமக்கு கெட்ட கொழுப்பாக மாறுது. அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி செய்கிறாங்க. அதனால் ஃபாஸ்ட் ஃபுட்டு வேண்டான்னு சொல்கிறோம். நான் கூட என்ன சொல்கிறேன்னா, சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. என்ன உதாரணத்துக்கு என்ன பர்கர் எடுத்துக்கிறீங்களா, ஒரு நாள் பர்கர் சாப்பிடுங்க. ஒரு பர்கர் எடுத்து வச்சிங்கன்னா 1 மணி நேரம் சாப்பிடுங்க. ஒரு பர்கர் எடுத்து வச்சுக்கிட்டு வாயில் போட்டு 3 நிமிஷம் மென்று சாப்பிடுங்க. 1 மணி நேரம் சாப்பிடுங்க, நமக்கு கெடுதல் கொடுக்காது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற நாக்கில் இருக்கிற அந்த உமிழ்நீர் அதோடு கலந்து போய் ஜீரணமாகி போயிடும், நமக்கு கெடுதல் வராது. ஆனால் நம்மளால் அப்படி சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால் அது வேண்டான்னு சொல்கிறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அவங்க சங்கத்தோட இல்லை. ஆமாம், இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இன்னொன்று சொன்னீங்க, நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது எப்படின்னா, நெருப்பு இல்லாமல் நம்ம காய்கள், பழங்கள், தேங்காய், கொட்டைகள், இது கூட கொஞ்சம் அவல் வச்சுக்குவோம். அவல் இல்லையா, இதை வச்சுக்கிட்டு நம்ம இட்லி செய்யலாம். துவையல் நம்ம ஆர்டினரியாக செய்கிறோம். இனிப்பு பொங்கல் செய்யலாம், காரப்பொங்கல் செய்யலாம், வடை செய்யலாம், பாயசம் செய்யலாம். அப்புறம் என்ன செய்யலாம், வெரைட்டிஸ் புலாவ், நிறையா விதவிதமாக அரிசி செய்யலாம். சாம்பார், வெறும் ஒயிட் ரைஸ் செய்யலாம், சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய் எல்லாமே. பால் இல்லாமல் தேங்காய் பால் வச்சுக்கிட்டே நம்ம மோர் செய்யலாம், தயிர் செய்யலாம், ஊறுகாய் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாத்துக்குமே பயிற்சி இருக்குது, பயிற்சி கொடுக்குறோம். இதெல்லாம் செய்யும்போது என்னென்னா, சீக்கிரமாக செஞ்சிடலாம். 1, உடம்புக்கு கெடுதல் இல்லை. 2, கேஸ் செலவில்லை. 3, பாத்திரங்கள் கழுவ வேண்டியது அதிகமாக கழுவ வேண்டியது 4. இதை சாப்பிட்டோம்னா நமக்கு கழிவுகள் உடம்புல தேங்காது. கழிவுகள்லாம் ஃப்ரீயாக சீக்கிரமாக ஜீரணமாகி வெளியில் போயிடும். அதனால் இதை சொல்லிகிட்ருக்கோம். ஆக இது மக்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எதுவுமே கெட்டது சீக்கிரம் பழகிக்குவோம், நல்லது பழகணும்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ இருந்தாலும் கூட நம்ம நல்லதுக்குன்னு நினச்சிக்கிட்டு பழக என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துருச்சுன்னா அவங்க உடம்பு சொல்லும், நீ இது நல்லா இருக்குது, இது சாப்பிடுப்பா அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. ஆக நம்முடைய நோக்கம் மக்களை, இதில் விருப்பமில்லவர்களை சரியான ஆரோக்கிய பாதைக்கு அழைத்து செல்வது தான். மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. ஒர்க்கேஸ் ஒர்ஷிப், செய்யும் தொழில் தெய்வம். அன்பான அழைப்பு ஏற்று பெருவாரியாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற நெல்லை நகரத்தினுடைய பிரமுகர்களே, இயற்கையின்பால் மாறாத பற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே இயன்ற அளவு கடைப்பிடித்து வருகின்ற உங்களை எல்லாம் பார்த்து மகிழ்கிறேன், வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற ஜீவராசிகளிலேயே 6வது அறிவோடு பகுத்தறிவோடு வாழக்கூடிய இனம் மனித இனம். ஆனால் மனிதர்களாக பிறந்து கொண்டு மற்ற உயிரினங்களை விட கஷ்டப்பட்டு கொண்டு, அதுவும் குறிப்பாக பலவிதமான நோய்களால் கஷ்டப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இனம் மனித இனம்தான். மற்ற உயிரினங்களோடு ஒப்பிடும்போது இந்த அளவுக்கு அந்த உயிரினங்களுக்கு பாதிப்பில்லை. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்த வரையில், நான் அனுபவித்த வகையில் தவறான உணவு பழக்கம், தவறான வாழ்க்கை முறை, அதுக்கு மேலே என்ன அப்படின்னா வாழ்க்கை முறையில் பயம் என்பது மிகப்பெரிய ஒரு சதவீதத்தை வைத்து கொண்டு இருக்கிறது. நோயினுடைய தாக்கம் குறைவாக இருந்தாலும் கூட இந்த நோய் என்ற பயம் வந்து மனிதனை பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்குகிறது என்பது சமீப காலத்தையே கண்டுபிடிப்பு. உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். 2006 திடீர்னு நெஞ்சு வலி வந்தது. நான் மட்டன் சாப்பிட்றதில்ல, டீ காஃபி சாப்பிட்றதில்ல, 40 ஆண்டுகளாக தியானம் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். இருந்தாலும் ஆன்ஜியோ பண்ணி பார்த்துட்டு 3 அடைப்பு இருக்குது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, விட்றியா நான் போயிடுறேன் அப்படின்னா மாட்டேன்னாங்க. அப்புறம் எல்லாம் சரி பண்ணலான்னு ஒத்தாச்சு. 2 நாள் டைம் இருந்தது. ஹார்ட் மேலே கை வச்சு ஒரு ஆட்டோ சஜஷன் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஆனந்தமும் ஆரோக்கியம்னா அந்த புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் இருக்கும். எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், இருதயத்துக்கு ரத்தம் எடுத்து செல்கின்ற குழாய்களில் உள்ள அடைப்புகள் எல்லாம் கரைந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சர்ஜரி பண்ணால் 1 தான் இருந்தது, 2 அடைப்பு காணாமல் போயிடுச்சு. அந்த 1 சின்னதாக இருந்ததுன்னு உள்ளேயே ஒரு வெயின் எடுத்து போட்டேன் அப்படின்னாங்க. அப்போ இதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, நம்முடைய மனோபலம் விசித்திரமானது. நாம் என்ன நினைக்கிறோமோ, முழுமையாக அதில் ஈடுபடுகிறோமோ அதனை தருவதற்கு தயாராக இருக்கிறது. ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க மனோதத்துவ நிபுணர் சொல்லியிருக்காரு. பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி, நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதுக்குள் எதை நீங்கள்
அனுப்புகிறீர்களோ அந்த ஆழ்மனமானது அதனை ஏற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் திரட்டி வந்து உங்களுக்கான தகுதியை அதிகரித்து அதனை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் கண்கூடாக நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆச்சுங்களா. அதனால் நம்ம அனுபவித்ததை இந்த சமுதாயத்துக்கு எந்த வகையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவு இருந்தது. ஆனால் குடும்ப சூழல் வழிகாட்டுதல் இல்லை, அதனால் ஆக முடியல. ஆனால் பிற்காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க டாக்டர்னு கூப்பிட்றாங்க. ஏதோ சொல்கிறோம், நல்லா இருக்குது, கூப்பிட்றாங்க. நாம் அந்தளவுக்கு நம்முடைய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையோடு இணைந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இயற்கை நமக்கு சரியாக வழி நடத்துது அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் கூட மாற்று கருத்தே கிடையாது. கடந்த ஆண்டு என்னுடைய மனைவி 64வது வயதில் உடல் நலம் குன்றி காலம் ஆகிட்டாங்க. நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகல, நானே வச்சு பார்த்தா திருப்தியாக நிம்மதியாக செத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். போயிருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், அதனால் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் முழு வாழ்க்கை இருக்குது, இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இந்த சமுதாயத்துக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இயற்கை நல சங்கத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக கோவையில் தலைவராக இருக்கேன். அது 1979 ஆரம்பித்து போன மாதம்தான் இந்த 500வது மாத விழா கொண்டாடி முடித்தோம். அப்போ பல இடங்களில் கிளைகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் இந்த மாதிரி இயற்கை நலத்தின் மூலமாக, இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் மூலமாக, நிலம், நீர், நெருப்பு, காற்று, பட்டினி, இது மூலமாக, நம்முடைய உணவு பழக்கத்தின் மூலமாக நமக்கு இருக்கிற நோய்களை குறைத்து கொள்ள முடியும், நிவாரணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற தெளிவான உண்மை தெரிந்த காரணத்தினால இன்றைக்கி இந்த ஜனவரியிலிருந்து சென்னை, குடியாத்தம், ஈரோடு, திருப்பூர், சென்னிமலை ஆகிய இடங்களில் கிளைகள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதம் கள்ளக்குறிச்சியில் ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த மாதம் அறந்தாங்கி, கோபிச்செட்டிப்பாளையம், சேலம், திருநெல்வேலி ஆரம்பிக்க போகிறோம் ஆச்சுங்களா. இப்போ இது எதுக்காக சார்? நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அவங்கவுங்களுக்கு வசதி இருக்குது. நம்ம வந்து சின்ன குழந்தை இல்லை, நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இப்போ டாக்டர் மாதிரி இருக்கிறவங்க பல ஊர்களில் வந்து பிஎன்எஸ் வச்சவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. டாக்டர் நாங்கள் ஆலோசகராகவும் போட்டிருக்காங்க, செய்கிறாங்க. நம்ம யாருக்கும் எதிரி அல்ல, யாரையும் குற்றம் சொல்வதில்லை. இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி எடுத்தாலே போதும். நம்ம உடம்பு ஒரு மாபெரும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். உடம்பு, பாடி இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் டாக்டர். நம்ம முதல்ல சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் 3ஆக பிரியுது. ஒன்று நோய் எதிர்ப்பாற்றல், ஒன்று இயக்கத்துக்கு, ஒன்று ஜீரணத்துக்கு. நம்ம எப்போ உடம்புக்கு முடியலையோ அப்போ ஜீரணத்தை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா அந்த சத்து நோய் எதிர்ப்பாற்றலோடு சேர்ந்து போயிடும். அது சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சோறு வரும். சோறு வந்துன்னா ஓய்வு எடுத்துக்குங்க. அப்போ அந்த சத்து முழுமையாக சேர்ந்து நம்மை விரைவில் குணப்படுத்தும். இதுக்கு மகாத்மா காந்தி தான் நமக்கெல்லாம் நல்ல உதாரணம். எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் சரி, உடனே போர்வையை தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு போட்டு படுத்துக்குவார், சரியாக போயிடும். அவர் பசங்களுக்கு செஞ்சார், இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்கிற நல்லா ஆகிட்டுருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் லட்சுமி நாயக்கம்பாளையம்னு ஊருக்கு போயிருந்தால் அங்கே ஒரு அடிகள் இருந்தார், அவர் காலம் ஆகிட்டார். எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த நோயாளியை ரூம்குள்ள விட்டு பூட்டிடுவார், பட்னி திறக்க மாட்டார். ஆனால் குணமாகி வந்துடுவாங்க. அப்போ நம்ம கேள்விப்பட்டது அதே தான், லங்கனம் பரம ஔஷதம்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட்டினி கிடந்தால் உணவு குணமாகும். அப்போ நமக்கு அந்த மாதிரி கடூரமானதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு முகாம் நடத்துகிறோம். 2 இரவு 3 பகல் தங்குமிடம் முகாம் சென்னையில் நடத்திட்டோம், குடியாத்தத்தில் நடத்திட்டோம், திருப்பூர் நடத்தியாச்சு, கோவையில் ரெகுலராக நடத்திட்டு இருக்கோம். சாரி, இந்த மாதம் நம்ம டிசம்பர் மாதம் திருப்பூரில், ஈரோட்டில் நடத்த போகிறோம். இந்த மாதிரி பல ஊர்களில் இந்த இயற்கை தங்குமிட முகாம்களில் 2 நாள் தங்க வச்சு அவங்களுக்கு வாழ்க்கை என்பது என்ன பண்ணணும், நமக்கு ஏன் இயக்கம் தேவை, ஏன் சாப்பிட்றோம், சாப்பிட்றது என்னவாகுது, சாப்பாட்டை தவிர வேறு எந்த வகையிலும் நமக்கு ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து அவங்கள வந்து மனதளவில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்து அதன் மூலமாக சரி கொஞ்சம் தான் விட்டு பார்ப்போமே, இத்தனை நாளாக சாப்பிட்டாச்சு, இனிமேல் கொஞ்சம் ருசியை குறைச்சிக்குமே அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் உருவாக்கி அதன் மூலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கத்தினுடைய நோக்கம். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். பரமசிவம் அவர்களுக்கு இந்த ஏற்பாட்டு கமிட்டி மூலமாக இந்த ஆடை அணிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். ஆதிபகவன் முதற்றிய உலகு மருந்து அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால் அந்த பழைய கதைக்கு நான் போக விரும்பலை. ஒரே ஒரு கருத்து தான், இந்த இயற்கை நல வாழ்வு சங்கம் வந்து பல வருஷமாக அந்த இயற்கை உணவு எப்படி சாப்பிடணுங்க இந்த கேம்பு பயிற்சி முகாம் வருது, நல்லது. இப்போ ரொம்ப நாள் நடந்தது, இடையில இப்போ நடக்கலை. மகாராஜமாக சில பேர் தான் நடத்துகிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகம் நடத்தினா மாதந்தோறும் கண்டிப்பாக அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அமௌண்ட்டு பணம் எல்லாம் முடியாது. ஏன்னா அப்போல்லாம் 50 ரூபா 100 ரூபான்னு விநாயகம்னு பள்ளப்பாறையா அவரெல்லாம் நடத்தினார். ஆலோர்ஜி காலேஜிலலாம் நான் பேசியிருக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், அதை மாதத்துக்கு 2 நாள்
ஒரு நல்ல இயற்கை சூழல் உள்ள இடமா போய் இருந்து அந்த சூழலில் இங்கே இருக்கிற இடத்துல உட்காந்து நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அங்கே வந்து காலையிலேருந்து யோகா மற்ற பயிற்சிகள் ஆன்மீகம் தியானம் சாப்பாடு அப்படின்னு ஒரு 2 டேஸோ 1 டே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 1 டேங்கும்போது காலைல 5 மணிக்கு யாரும் வர முடியாது. அதனால் மத்தியானம் புறப்பட்டு சனிக்கிழமை புறப்பட்டு சண்டே ஃபுல்லாக இருந்துட்டு சண்டே நைட்டு கூட புறப்பட்டு வந்துடலாம். 2 நாளுங்கிறது எல்லோரும் செலவழிக்கிறது இப்போ உள்ள காலத்தில் முடியுமான்னு தெரியல. அதான் அப்படி ஏதாவது பண்ணுறேன்னா அது வந்து சில பேர் 2 இருப்பாங்க, 1 நாள் இருப்பாங்க. எனக்கு அது ஐடியா தெரியல. ஆனால் ஒரு கேம்பு மாதம் இருக்கணும். இது ஒன்று என்னுடைய கருத்து. அது திரும்ப இது பண்ணணும், ஸ்பீட் பண்ணணும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சொமேட்டோ சுவிக்கிலெல்லாம் சாப்பாடு வந்துட்டுருக்கு. அதை விட நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சாந்தி கேட்ரிங் மாதிரி நம்ம குரூப்லாம் சேர்ந்து அது ஒரு குரூப்பில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போ நான் நிறைய பேஷண்ட்டை சொல்கிறேன், காலையில் மல்லி காப்பி சாப்பிடுங்க, அது திரித்து வச்சு கொடுக்க கூட கஷ்டப்படுறாங்க. வெறும் மல்லியை வறுத்து இஞ்சியை போட்டு குடும்பம் டெய்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி செல்லுலேயே காமிக்கேன் என்னென்ன வியாதி கேட்கணும். ஆனால் அதை வாங்கிறதுக்கு செய்யறதுக்கு நேரம் கிடைக்கலைங்க. கேட்டால் இப்போ நேற்று கூட ஒரு அம்மா சொல்லுது, நான் போன மாதம் சொன்னீங்க சாப்பிட்டேன், இந்த மாதம் சாப்பிடுவேன், இது மாதிரி டெய்லி சொல்லுவோம் அப்படிமே. ஒரு இடம் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கண்டிஷன் அது நீரிழிவு ஆட்களும் சரி வெயிட் குறைக்கணும்னாலும் சரி ஒரு இடம் தான் சொல்லுவேன். ஒரு படுக்கிற மெத்தடை விட எப்படி படுக்கணும்னு சொல்லி தருவேன். நான் ஒரு இடம் தான் பேசுவேன். நான் வந்து கிளாஸ் எடுக்கலை. வியாதி வராமல் என்கிட்ட வராமல் அதிகமாக வியாதியிலேருந்து தப்பிக்கணும்னா இயற்கை முறையை கடைப்பிடி தான் என்னுடைய பழக்கம். முதல்ல அது என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவனே சத்தம் போட்டுட்ருப்பேன். அவன் காலையில் ஒழுங்காக என்னை விட 4 மணிக்கு போய் கோயிலில் கும்பிடுவான். அந்த எக்ஸசைஸ் தான் அவனை உடம்பு காப்பாற்றுது. கோயிலில் போய் கம்ப்ளீட்டாக 4 மணிக்கு எந்திரிப்பான், 10:30 மணிக்கு படுத்துருவான். ஆனால் காஃபி காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு காப்பி, ஒரு 8 மணிக்கு ஒரு காப்பி, 2 காப்பி குடிச்சிடுவான். இதை நான் அவனை பார்க்கும்போது சத்தம் கூட என்ன கண்டோன்னு கொஞ்சம் தான் குடித்தேம்மா. அது அவனுடைய இதை மாற்ற முடியாது. ஏன்னா அவனுடைய பொது வாழ்க்கை அப்படி இருக்குங்கால அவனுடைய லைஃப் ஸ்டைலை அப்பப்போ அவனை முதல் கேள்வி இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு தான் கேட்பேன். ஏன்னா அவனுடைய சாப்பாடு அதெல்லாம் அதுக்காண்டி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், பர்சனலாக இருந்தாலும் எல்லாருடைய நடைமுறை வாழ்க்கையில் அந்த சிக்கல்லாம் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இப்போ ட்ரெயினில் ஒரு போகிறோம் இல்லைன்னா வெளியூர் போனால் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு பாரம்பரியம் தெரியும். இப்போ இந்த பாரம்பரிய செக்கு நல்ல மாதிரி எல்லாமே டூப்ளிகேட்டாக வருது. அப்போ அது ஒரிஜினல் தேட வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஒரிஜினல் தேடக்கூடிய காலத்துக்கு என்ன செய்யணும்னா நம்பிக்கையான இந்த மாதிரி சங்கங்கள். அது காரணமே நான் ஆக்சுவலாக சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். ஒரு வாரம் புரோகிராம் நேற்றுக்கு சொன்னார் சார், நம்ம சார் வராங்க. தன்னம்பிக்கை வாசகரோட தலைவராக இருந்தேன். நான் வந்து அவர் செயலாளர் இருந்தேன். ஒரு நண்பர் பொருளாளர் இருந்து திருநெல்வேலியில் நிறைய மீட்டிங்ஸ் நடத்தி தனி மனித ஒழுக்கத்தையும் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஃபெயிலாக இருந்தாங்கன்னா அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நடத்தி அதில் நெல்லை தன்னம்பிக்கை வாசர் வட்ட முன்னாள் தலைவர் அவர்களுக்கு வாழ்க வளம். ரெட்டில் ஃப்ளவர் அந்த ஸ்கூலில் இருந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் நடத்தி ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ஒரு செகண்ட் சாட்டர்டே நினைக்கிறேன், ஒவ்வொரு மந்தில் ஒரு செகண்ட் சண்டே வச்சுட்டு மார்னிங்கில் ஒரு 50 பேர் 60 பேர் வரைக்கும் எல்லாருக்கும் மோட்டிவேஷன் பண்ணி யாரெல்லாம் எக்ஸாம் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்களோ, டல்லாக இருக்காங்களோ, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தடையாக இருக்காங்களோ அவங்கள மோட்டிவேட் பண்ண மாதிரி பண்ணி ஐயாவுடைய தன்னம்பிக்கை வாசகத்தை ரெகுலராக படிப்பேன். சாருடைய கடைசி பக்கத்தில் நாங்களும் ஒரு சில இதெல்லாம் எழுதினோம். பிறகு தலைவர் இதில் வந்து சூரியன் எஃப்எம்மில் ஒரு தடவை தன்னம்பிக்கை விஷயமாக பேசணும். அதுக்கப்புறம் நான் ப்ரொமோஷன் ஆகி சென்னை செட்டில் ஆகி இப்போ தாம்பரத்தில் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டேன். ஒரு வாரம் போகிறோம். சார் சொன்னார் உடனே இன்றைக்கி வந்து ஐயாவை பார்க்கணும், இல்லை இவ்வளோ முதுமையிலையும் தளராமல் தன்னுடைய கொள்கையை எடுக்கணும்னு சொல்லி இன்னும் மக்களுக்கு ஏதாவது எத்தனை பிரான்ச்சஸ் எல்லாம் இன்னும் இளமையாக சொல்லும்போது அதுவும் இப்போ நேரே மாற்றி இயற்கையோட நலச்சங்கத்தோடு அப்படிங்கும்போது நம்முடைய மோட்டிவேஷனும் கொடுக்குறோம், இயற்கையோட வாழ நினைக்கிறோம், நோய்களை குறைக்கணும் இயற்கையாகும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக உடனே சொல்லுவேன். இப்போ என்னை பொறுத்தவரை சாரு இமோட்டா அப்படின்னு ஒருத்தர் ஜப்பானில் தண்ணி பற்றி ஆராய்ச்சி பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்க தண்ணி, உன்னால தான் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன், தேங்க்ஸ்ன்னு சொன்னோன்னே அந்த தண்ணியினுடைய வடிவம் அப்படியே நெக்லஸ் மாதிரி இருந்தது. என்ன தண்ணி தோ மூஞ்சி முகரையும் பாருன்னு ஏதோ 2 திட்டு நோண்டினே அதனுடைய உருவம் அப்படியே மாறி போச்சு அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக தண்ணி நம்மெல்லாம் தண்ணிக்கு உயிர் இல்லைன்னு சொல்கிறோம், தண்ணிக்கு உணர்வு இருக்குது. நம்ம சொல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லது
பாராட்டி சொல்லும்போது நல்லா வடிவம் கொடுக்குது, நம்ம அதனை திட்டும்போது என்னென்னா வேறு மாதிரி வடிவம் கொடுக்குது அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கடந்த வாரம் நான் 85 மணி நேரம் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்காம கூட உண்ணாவிரதம் இருந்தேன். கண்டினியூஸாக 85 hours கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் வித்தவுட் எனி ஃபுட் ஆர் வாட்டர். நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தெல்லாம் என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, சார் டாக்டர்ஸ் 24 ஹவர்ஸுக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறாங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன சமாச்சாரம்னு. நான் சொன்னேன், நம்ம உடம்புல 2/3 பாகம் தண்ணி இருக்குது, உடம்பை பார்த்துக்கு. ரெண்டாவது நம்ம தண்ணியில் H2O சொல்கிறோம், மூச்சில் வந்து O2 சொல்கிறோம். தண்ணிக்குள்ளே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, மூச்சில் 2 ஆக்சிஜன் இருக்குது. நம்ம மூச்சு எடுத்து விடும்போது அந்த மூச்சில் இருக்கிற ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு உடம்பு தனக்கு தேவையான தண்ணியை தானே உற்பத்தி செஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னேன். இது உண்மை. அப்போ மகிழ்ச்சியான உண்மையிலே மாலை நேர வணக்கங்கள். இவ்வளோ நல்ல உறவுகளை சந்திக்கிறதுக்கு உண்மையிலே எனக்கு இன்றைக்கி இறைவனும் பிரபஞ்சமும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வில் இதில் ஒரு சிறு பயணமாக நான் இதை தொடங்கியிருந்தேன். ஏன்னா இந்த சிறுதானியங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம்னு தெரியுது. ஆனால் அதை பயன்பாடுங்கும் போது வாழ்வியல் முறையில் நம்மளால் டெய்லி பண்ண முடியல. இல்லை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறதை என் குழந்தைங்க இன்னும் ஏற்றுக்கிற இடத்துல இல்லை. ஏன்னா மாவரைக்கிறது அம்மா ஆட்டுக்கல்ல அரைச்சாங்க, நான் கொஞ்சம் மாறி பாக்கெட்டில் வந்தேன். என் பையன் இன்னும் மாறி ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிடுறோமா, உங்களுக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மாற்றமும் வேணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி முறையாக, இப்போது சார் சொன்ன மாதிரி அங்கீகரிக்கப்பட்டதா, நம்மளால் தரமாக தயாரிக்கப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நான் இந்த ஜேகே பாரம்பரியாங்கிறதுல ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இப்போது சார் எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா டீ காஃபி தான். உண்மையிலே நேற்று கூட ஒரு உறவினரை பார்க்குறதுக்கு இங்கே திருநெல்வேலியில் ஒரு பிரபலமான மருத்துவமனை பார்த்துட்ருக்கோம். வெளியே வந்து அந்த கவுண்டரில் டீ வாங்குகிற லேடி பேசுகிறாங்க. 2 பேர் கூட இருக்கிறவங்க, எனக்கு வந்து 1 வீக் லீவு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் காமாலை மாதிரி இருந்ததுன்னு. அவங்க அந்த மருத்துவமனையில் ஊழியராக இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்டப்போ, பாவநாசம் போயிட்டு நான் இயற்கை மருத்துவம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. இப்போ பரவாயில்லையா அப்படின்னா, ஓகே பாயிண்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அடுத்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் வந்து டீ காஃபியை நிறுத்திட்டேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு. பட் அவங்க இருக்கிற இடம் டீ கவுண்டர் தான். அது வந்து தொழில். அப்போது நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேலைக்காக தான் நம்மளோட ஆரோக்கியத்தை மிஸ் பண்ணிடுறோம், இல்லை ஆரோக்கியம் தேவைன்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகுது, நம்மளால் முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம கிடைச்ச வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே சார் சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்வியலில் முறைகள் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சிறு தானியங்கள்ங்கிறது உண்மையிலே சீரான சிறப்பான தானியங்களாக இருந்திருக்கு. அதை இன்றைக்கி இந்த சமூகத்துலேயும் நம்மளோட இந்த மீட்டிங்லேயும் நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் எல்லாருக்கும் வேண்டியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காஃபிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் வேணும். ஆனால் அதில் இருக்கிற அந்த கெஃபைன்கிறது இல்லாமல், நம்ம சார் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் சொன்ன நாட்டு மல்லி, மிளகு, சீரகம், அதோட சிறுதானிய அரிசிகள், கோதுமை புல். இன்றைக்கி வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுற விஷயம் கோதுமை புல். ஆனால் அதை எவ்வளோ நாள் பண்ணோன்னா நிச்சயமாக இல்லை. ஓகே நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது செட் ஆகலை, இல்லை யூடியூப்பில் பார்த்தேன், கொஞ்ச நாள் பண்ணேன் இப்படின்னு நினைக்கிறோம். இது ரெகுலராக மார்க்கெட்ஸில். அப்போ இன்றைக்கி பெரிய ஒரு சின்ன ஃபேமஸான பிராண்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு பெரிய பிரபலங்கள் விளம்பரப்படுத்தினா மட்டும்தான் அது உடனே ரீச் ஆகுது. ஆனால் அப்படி இல்லை. நம்மை போல் இயற்கையானவர்கள் நாமும் இதை முயற்சி செஞ்சு நம்மளோட இருக்கிறவங்களுக்கும் பகிரும்போது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயம், அதுவும் இந்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நான் சிறு பணின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பேர் இதை வந்து ஒரு அறமாக செஞ்சிட்ருக்கிறீங்க. இதில் நானும் இணைஞ்சு கண்டிப்பாக பயணிக்கிறேன். எனக்கும் இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி. தேங்க்யூ சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இருக்கிறது வந்து யோகாவில் மனவளக்கலையில் இருக்கிறேன். அதன் மூலமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சாருடைய புக்ஸை வச்சு நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துருக்கிறேன். முத்திரைகள் கிளாஸ் எடுப்பேன் சார். உங்களுடைய புக்கை வச்சு முத்திரைகள் கிளாஸ் எங்கள் மன்றத்தில் நான் எடுத்திருக்கேன். அது மாதிரி பார்க்கும்போது நமக்கு நிறைய வழிகாட்டுதல் நிறைய இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து வழியை நடத்தி செல்லணும். அதே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வாழ்க்கை. நச்சினை வட்டம் சென்னையில் இருக்க பாலு, அவங்க இவங்கெல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க. இவருடைய ஆர்வத்தை பாராட்டி இந்த இயக்கத்தின் சார்பாக கணேசகுமார் ஐயா, மீனாக்கா, ராபர்ட் ராசன், சண்முகசுந்தரம் சார், பாலசுப்ரமணியம், ரத்னகுமார், சுப்பிரமணியன், கணேசன், நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. சார் இது வந்து ஒரு தற்காலிகமான பட்டியல் தான். இது மாறலாம், சேரலாம், நீக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால் ஐயோ கூட்டத்தில் வந்து அம்மா உனக்கு தான் சொல்கிறேன்,
வேறு ஆளே இல்லை மாட்டி விட்டா அப்படி வெங்கட கணேசனை இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சிரமப்படாதீங்க. ஐயோ நான் தூத்துக்குடியிலேருந்து எப்படி போய் சேர்றதுன்னு நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. எப்போ வேணாலும் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் செயல்படலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நமக்காக நாம் ஆரம்பிக்கின்ற ஒரு இயக்கம் தான். இதில் கட்டாயம் இருந்தாகணும் அப்படின்ட்டு கிடையாது ஆச்சுங்களா. இதனுடைய நோக்கம் நம்ம ஆளுகின்ற வாழ்க்கையை நம்ம நல்லா வாழணும். நான் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் என்னுடைய அனுபவ அறிவில் சொல்கிறது, இன்றைக்கு இந்த சமுதாயம் இப்படி சீரழிந்து போய் கொண்டு இருப்பதற்கு பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்கிறேன். உதாரணங்களோடு சொல்கிறோம். புத்தகங்கள் படிப்பு ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்னா பெற்றோர்கள் தான் காரணம். இன்றைக்கி எந்த பெற்றோர் புத்தகம் படிக்கிறாங்க? பேப்பர் கூட படிக்க மாட்டேங்கிறாங்க. முதல்லாம் வார இதழ்கள் வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி படிக்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்களே செல்லை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அதனால் பெற்றோர்களாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணுவோம். தனியாக ஒரு குழுவை ஆரம்பிப்போம். கோவையில் 5 குழுக்கள் வச்சுருக்கோம். மாதம் ஒரு நாள் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது ஒரு தனி குழு. மாதம் ஒரு முறை மலையேற்றம் உடலினை உறுதி செய்ய அப்படிங்கிறது ஒரு தனி குழு. 8 பேர் 10 பேர் சேர்றாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் மலையில் போய் ஏறிட்டு வர்றாங்க. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கு கிளம்பி போகிறாங்க, 7 மணிக்கு அசம்பிள் ஆகிறாங்க, போயிட்டு வந்துடுறாங்க 10 மணிக்குள்ளே. மாதம் ஒரு முறை இல்லம் தேடி இயற்கை அப்படின்னு வச்சுருக்குறோம். ஏதோ மீட்டிங் போடுறோம் வர்றோம் அப்படியே பேசிட்டு போயிடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த ஆர்வலர்கள் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகிறது, போகும்போது நம்ம வீட்டிலேருந்து ஏதோ 2 செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது, அவங்க வீட்டில் இருக்கிறது, கலந்து பேசுகிறது, வியாதியை பற்றி பேசுகிறது, புஸ்தகத்தை பற்றி பேசுகிறது, ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறது, நமக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று, நாங்கள் என்ன பண்ணுறோம், இயற்கை நல சங்கத்தின் சார்பில் உங்கள் பகுதிக்கு நாங்கள் வர்றோம், எங்கள் சேவையை பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு நெருப்பு இல்லாமல் உணவு தயாரிக்க இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நம்ம இடத்துக்கு அவங்க சொல்கிறத விட நாம் அவங்கள தேடிட்டு போய் 30 பேர்த்துக்கு 4 ஐட்டம் பண்ணி கொடுக்குறோம். இந்த 4 ஐட்டத்துக்கு இவ்வளோ சாமானை வாங்கி வைங்கன்னு ஜாமானத்தை வாங்கி வைக்க சொல்லிவிட்டு அங்கே போய் அவங்கள வச்சே எல்லாம் சுத்தப்படுத்தி அவங்கள வச்சே இட்லி எப்படி சுடுறது, பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பயிற்சி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு 5 வகையான திட்டங்களை நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தலாம். நமக்கு இன்னும் புதுசாக வரும். நம்ம அளவில் செயல்படுத்துறதுங்கிறது ஒன்று, பெரிய அளவில் செயல்படுத்துறதுங்கிறது ஒன்று, 2 இருக்குது. அப்போ 2ல் நமக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த வசதியை அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். சுடுது மடி இப்படின்னு குழந்தை பிறந்தா நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? குறைஞ்சது 1 வருஷம் ஆகுது இல்லையா? ஆனால் மாடு கன்று போட்டுன்னா எவ்வளோ நேரத்தில் நடக்குது? அது அதனுடைய இயல்பு. நம்ம மனிதர்கள் அப்படின்னா இப்படி தான். நம்ம கொஞ்சம் மண்டையில் போய் ஏறி வர்றதுக்கு லேட்டாகும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம், ஒன்றும் தப்பு கிடையாது. இத்தனை நாள் வாழ்ந்தாச்சு நோயோட. இனிமேல் நோயை சண்டை போட்டு வெளியில் முடுக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம அந்த பலத்தை உருவாக்கி ஒன்றும் கிடையாது. நான் இதில் போய் இந்த மாலை நேரத்தில் ஆத்ம உறவுகளுக்கு வணக்கம். அருமையாக நான் ஏதோ ஒன்று நினச்சி வந்தேன், இங்கே வேறு ஒன்று நடந்துகிட்ருக்கு. அது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஸ்விக்கி சுமோட்டோவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சின்ன அனுபவம் தான். நேற்று ஈவினிங் நடந்த ஒரு சம்பவம். கீரைக்கட்டு வாங்க போனது ஒரு குத்தமாக. அதான் ஒரு அம்மா கேட்டாங்க, கீரைக்கட்டில் இருந்து இலையை பறித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தம்பி, வேணும்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு போங்க. எப்படி கீரைக்கட்டில்? நான் அதான் சொன்னேன், அது வேல்யூ ஆடல் இல்லையா, சோம்பேறித்தன வேலை அது. என்ன அப்படின்னா, கீரையை பறித்து வெட்டி சமைக்கக்கூட வழி இல்லைன்னா எதுக்கு சாப்பிடணும்? அதை அவ்வளோதானே. அந்த மட்டும் அதான் கேட்டேன். நாளைக்கு வேணால் சமைச்சு வைங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஸோ அது ஒன்று இருக்குல்ல. ஸோ என்னுடைய பேர் ராபர்ட்சன் ராஜா, நெல்லை ராஜான்னு சொல்லுவாங்க ஃபீல்டில். ஜேசிஐ திருநெல்வேலியில் தலைவராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 33 வயசு. இப்போது கொரோனாவில் 2 தடவை அட்மிட் ஆகி எழும்பியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வெள்ள முடிதான், டை அடிச்சிருக்கேன். டை அடிக்கலைன்னா ஐயான்னு கூடாது இல்லையா, அதுக்காக. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது சீசனுக்கு ஒழுங்காக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல் இருந்துச்சுன்னா அறுத்துட்டு வீட்டுக்கு வர்றேன். அதுக்கப்புறம் ஆவாரம் பூவை பறிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். ஒழுங்காக மாதம் உளுந்து அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்கிறீங்க? இயற்கையை பராமரிப்போம், பாரம்பரியம்னாங்க. அதெல்லாம் கிடையாது, உசுறு வாழணும். அவ்வளோதான். அடி பலமாக பட்டு எழும்புனதுனால அதை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நாளாக என் வீட்டை மாட்ட ஒரு கேள்வி கேட்டேன், என்ன அரிசி சாப்பிட்ற அப்படின்னு கேட்டேன். ஒரு கேள்வி தானே, என்ன அரிசி சாப்பிட்றோம் அப்படின்னா அவள் அழகாக சொன்னான், ராதாகிருஷ்ண அரிசி அப்படின்னா. ராதாகிருஷ்ண அரிசி எந்த விவசாயம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது, எந்த பூலோகத்தில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது.
அப்போது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம், என்னுடைய நண்பர் தூயமல்லி அரிசியை வந்து விவசாயம் போட்டிருந்தார். அவர்கிட்ட ஒரு மூடை அரிசியை வாங்கி அவன்கிட்ட நான் விலை கொடுத்து, ஒரு மூடை அரிசி எனக்கு தூயமல்லி அரிசி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பேர் நல்லா இருக்கு இல்லையா, கல்யாணமான பையன் தானே நானும். அப்போது அதை வாங்கி குத்தி அந்த அரிசியை வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடும்போது ஒரு சின்ன ஏக்கம். தாய் தகப்பன் எல்லோரும் இடத்த விற்றுப்பிட்டு டிஸ்ட்ரிக் எங்கே வந்தாச்சு. இப்போ அங்கே போய் விவசாயம் பண்ண முடியாது, விவசாயத்துக்கு ஸ்பெல்லிங்கும் தெரியாது, அதான் உண்மை. ஆனால் ரொம்ப சந்தோஷம். அந்த அரிசியை என்றைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு அன்றைக்கி மட்டும் அந்த அரிசியில் சமைச்சு சாப்பிட்றது. இல்லை எல்லாருமே இப்போ வந்து மாடர்ன் ரைஸுக்கு போயிட்டாங்கல்ல. மாடர்ன் ரைஸ்னு அது என்ன ரைஸ்னே அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ற அரிசிக்கு பேர் என்னன்னு கூட தெரியாது. தலைவர் அவர்களே, அரங்கத்திற்கு அமர்ந்துள்ள உறுப்பினர்களே, எல்லோரும் இயற்கை உணவை பற்றி நன்கு பேசினீர்கள். உடல்நலத்திற்கு எண்ணங்கள் முக்கியமானது. நான் ஒரு நல்வழி என்னும் புத்தகத்தில் படித்தேன், நாம் கோபப்படும் பொழுது கல்லீரலில் இறுக்கி முறுக்கி விடப்படுகின்றதாம், இறுக்கி முறுக்கி விடப்படுகின்றதாம். ஆனால் எவ்வளவோ வயிற்று நோய்கள் உண்டாகின்றன. ஆக நாம் எண்ணங்களை மிகவும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசில் நாதல் அனைத்தரன் ஆகுலன் நீரபெற என்று சொல்லுகின்றார். மனத்தை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். மனம் தூய்மைப்பட அன்பு முக்கியம். நாம் எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். குழந்தையிடம் ஏன் அன்பு செலுத்துகின்றோம் என்றால், அந்த குழந்தைக்கு எந்த விதமான தீய எண்ணங்களே இல்லை, அதனால் அது சிரிக்கின்றது. நாமும் அதன்பால் சிரிக்கின்றோம். எந்த பிள்ளையானாலும் சரி, ஜாதி மத வேறுபாடின்றி நாம் அன்பு செலுத்துகின்றோம். ஏனென்றால் இட் அட்ராக்ட்ஸ் அவர் மைண்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ சின்ஸ் இன் ஹர் ஹார்ட். அந்த மனத்தில் எந்த வித தீமையான எண்ணங்களே இல்லை. அதுபோல் நாம் தீமையான எண்ணங்களை அகற்றிவிட்டால் நாம் நிச்சயம் நமது ஆரோக்கியம் பெருகிக்கொண்டே இருக்கும். உணவை விட சிறந்த உணவை விட சிறந்த இயற்கை உணவை விட சிறந்த எண்ணங்களே நம் மனதிற்கு ஆனந்தத்தை அளிக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எண்ணங்களால் வாழ்வோம். நிறைய நண்பர் சண்முக சுந்தரம் அவர்கள் தன்னம்பிக்கையர் வாசகர் வட்டம் என்ற நிகழ்ச்சியை லிட்டில் ஸ்கூல் நடத்தினார்கள். ஐயா எத்தனையோ முறை தலைவராக வந்திருக்கின்றார்கள். அது ஏதோ துரதிருஷ்டமாக நின்று போயிட்டது. நான் ஒரு பேச்சாளராக அதில் இருந்தேன். அந்த பழக்கத்தில் இன்று நீங்கள் அந்த மீட்டிங்க்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் நான் வந்தேன், நன்கு பயன்பெற்றேன். நீங்களும் நன்கு பயன்பெற வேண்டும். நீங்கள் எண்ணங்களால் வாழ்க. நல்ல அன்பு நிறைந்த எண்ணங்களை உருவாக்குவதற்கு தியானம் மிக மிக முக்கியம். தியானத்தின் மூலம் நம்முடைய தீய எண்ணங்களெல்லாம் அகற்றப்படுகின்றன. கெட்ட எண்ணங்கள் அகற்றப்படுகின்றன. நோ தாட்ஸ் பின் குட் தாட்ஸ் பின் மனித மனமே நின்று விடுகின்ற. அதன் மூலம் மனதிற்கு நல்ல ரெஸ்ட், ஓய்வு கிடைக்கின்றது. அதனால் நமது ஆரோக்கியம் பெறுகின்றோம், சந்தோஷம் பெறுகின்றோம், காரணமில்லாத இன்பமயம் நமக்கு உண்டாகின்றது. எல்லோரும் நீங்கள் தியானம் செய்து பழக வேண்டும். நல்ல எண்ணங்களில் வளர்க. யாரை கண்டாலும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள். நமக்கு அன்பு நிறைந்த நெஞ்சம். நன்றி நன்றி நன்றி. வெளியேற்றுறதுக்கு அருமையான முத்திரை இருக்குது. இப்படி கையை கோத்து வச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரலை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா இது சேபன முத்திரைன்னு பேர். நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வெளியில் போயிடும். ரொம்ப எளிமையான முத்திரை. இதை செஞ்சவங்க காலையில் ஒரு 10 நிமிஷம், மாலையில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அமைதியாக உட்காந்துட்ருங்க, நல்லதை மட்டுமே நினச்சிட்ருங்க போதும். சாப்பிட்ற நேரம் மட்டும் செய்ய முடியாது, மற்ற நேரம் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓடலாம், உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், நடந்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே செய்யலாம். ஒரு அருமையானது. சண்முகம் இங்கே வாசகர் வட்ட தலைவராக இருந்தார். 2 நிமிஷம் பேசுப்பா வாப்பா. கவிதை எழுதிட்டு ஒரு நிமிஷம். ஐயா கல்லீரலை பற்றி சொன்னாங்க. கல்லீரலை பற்றி ஒரு சிறு தகவல் ராஜாவுக்கும் தெரியும். கல்லீரனுடைய இயல்பு என்னென்னா, நம்ம சாப்பிட்றதுல புளிப்பாக இருந்துன்னு வச்சுங்க, அதை சர்க்கரையாக குளுக்கோஸாக மாற்றிடும். நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம்? இட்லி தோசை ரொம்ப பிரியமாக சாப்பிட்றோம். அது என்னென்னா புளிச்சு போன மாவில் தான் செஞ்சு சாப்பிட்றோம். சர்க்கரை நோய் வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். வெறுமனே 3 இட்லி சாப்பிட்டா 2 மணி நேரம் கழித்து சுகர் டெஸ்ட் எடுத்தால் 350. உலகம் இன்பமயம் தம்பி வா வா. அன்பு செய்வாய் அரசன் போல் நீ வாழ்வாய் தம்பி வா வா. கண்ணல் சாரினும் அன்பே உயர்ந்ததுவே தம்பி வா வா. புன்னகை பூத்து நிற்பாயே புதுமகிழ்வு கொள்வாயே.
இயற்கையாய் நீ உணவு கொள்வாய், இனிய நலம் பெற்றிடுவாய். செயற்கையாய் நீ வாழாதே, செழுமை போல் முகம் வாடும். உயரிய வாழ்வெங்கே ஐயா, உள்ளத்தில் மகிழ்ச்சியேதான். ஜெயம் நீ கொள், செங்கீரை உண்டு வாழ்வாய், புலால் வேண்டாம். நலமாக வாழ்ந்திட நீ மூச்சு பயிற்சி செய்வாய். உலகெங்கும் தியானம் செய்வோம், அன்பு செய்வோமே. நலமாக வாழ்ந்திட நாம் நடைப்பயிற்சி செய்திடுவோம். உலகெங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் பாய்கின்றது பாரடா பார். நன்றி. இங்கு திரளாக வருகை தந்திருக்கும் திருநெல்வேலி இயற்கை நலச்சங்க கலந்துரையாடல் கூட்டத்திற்கு கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கும் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக நான் அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த சுப்பியா சார், வெங்கடகணேசன் சார் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னீர்செல்வம் ஐயாவோட எனக்கு 2005 தொடர்பு உண்டு. ஆக்சுவலாக 20 வருஷம் இருக்கும், நேரடியாக ஒரு 20 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட நான் பேசி ஒரு 15 வருஷம் இருக்கும். ஸோ என்றைக்கு தன்னம்பிக்கை வாசல் ஓட்டத்தோட அந்த மாத இதழில் நான் ரெகுலராக படிக்கிற பழக்கம் உண்டு. அப்போது இந்த கூட்டத்துக்காக நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூருக்கு போய் அவங்களுடைய அந்த பயிற்சி வகுப்புலாம் கலந்துக்கிட்டு, மேடை பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ பர்வீன் சுல்தானா, அப்போ ஐயா நீங்கள்லாம் சேர்ந்து நான் சொல்லுறது 2006 நடந்த சம்பவம். இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் போய் நான் அவங்களோட அந்த கிளாஸை அட்டன் பண்ணி பேசியிருக்கேன். அவங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு நான் அந்த பயிற்சியை அட்டன் பண்ணிவிட்டு அப்போ நான் சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னம்பிக்கை இதழ்கள் நான் ரெகுலராக படிச்சுட்டு வர பழக்கம் உண்டு. இப்போ திருநெல்வேலியில் நம்ம சார்ந்த என்னோடய பேர் சண்முக சுந்தரம். எனக்கு ஊர் முக்குடல் பக்கம் பார்ப்பாங்களாம். நான் குட்வில் வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனியில் சவுத்துக்கிட்ட இருக்கிறேன். திருச்சி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கரூர், மதுரை, இப்படி ஒரு 7 பிரான்ச் எனக்கு இருக்குது. இங்கே ஈக்விட்டி ஷேர்ஸு, கமாடிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இப்படி ஒரு 13 ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இருக்குது. நான் அந்த கம்பெனியில் ஒரு 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஐயாவோட தொடர்பு இருக்கும்போது அப்போ திருநெல்வேலியில் நம்ம ஒரு வாசல் வட்டம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸ் புது பஸ் ஸ்டாண்ட் ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்குது. அப்போ சொல்லும்போது ஃபஸ்ட்டு இங்கே நம்ம சென்ட்ரல் தேட்டர் பக்கம் வச்சுருந்தோம் ஒரு 10 வருஷமாக இங்கே இருந்து. அதுக்கப்புறம் இப்போ போய் 3-4 மாதம் ஆச்சு அங்கே. அப்போது பேசும்போது இப்போ திருநெல்வேலி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம ஒரு அரௌண்டு கொரோனாவுக்கு முன்னக்கூட்டி 2017 அந்த டைம் இருக்கும். அப்போது இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் அவங்க சார் கொஞ்சம் ரெகுலராகவே இந்த மாதிரி நாமும் தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தை ரெகுலராக மாதம் நடத்த உண்டு. அப்புறம் அந்த சிரிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டில் அவங்க ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்கே ரெகுலராக நடத்துவாங்க. அப்போ அவங்க நேரில் பார்க்கும்போது சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இங்கே திருநெல்வேலி ஆரம்பித்தோம். அப்போது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக ஒவ்வொரு நம்ம ஒரு மோட்டிவேஷன் பயிற்சி கொடுத்து எல்லாத்தையுமே ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 கூட்டங்கள் ரெகுலராக நடத்திட்டே இருந்தான். ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா ஒரு காலை நேரத்தில் பண்ணும்போது சேலத்துலேருந்து வந்திருந்தாங்க ஒரு டீம் அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும்போது அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகி நல்லா ஒரு உத்வேகத்தோடு பேசும்போது திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. ஒரு டயத்துக்கு அப்புறம் அது என்னாச்சுன்னா அது அவங்க இறந்துடுறாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிட்டு, அதாவது நான் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை போச்சு. அவங்க திருப்பி நடத்த சொன்னாங்க, ஆனால் நாங்கள் நடத்த முடியாமல் திருப்பி அப்போ ஐயாட்ட அப்ரோச் பண்ணும்போது நம்ம எப்படிலாம் நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மில் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு 3-4 வருஷமாக பேக் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏற்கனவே அங்கே 2 பேர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களோட ஜாயின் பண்ணி பண்ணலாம், இது தேவையான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இப்போ கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கோம். அவங்க நம்ம சிவசேலத்தில் நல்வாழ்வு டாக்டரு, பாப்பாந்த டாக்டர் கேபி மாரியப்பன், இப்படி எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் நான் அந்த குழுவில் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் ஒத்த கருத்துடைய ஆட்கள். நமக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் இயற்கையோட சார்ந்து நம்ம பயணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ சொன்ன மாதிரி இந்த காலையில் இந்த டீ காஃபி குடிக்கிறது இப்போ என் பையனுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபி கொடுக்குறதுனா அவன் கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் இருக்கா. அப்போ அவன்கிட்ட வாங்கிட்டேன் சிஸ்டர்கிட்ட இந்த டீ காஃபி கொடுக்குற போல் அவங்க ஒரு கஷாயம் மாதிரி ஒரு பொடியை கொடுத்துருக்காங்க, என்னென்னு குடிச்சு போதான் தெரியும் ஸோ அது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் காலையில் இருந்து காப்பி டீலேருந்து அப்புறம் மதிய சாப்பாடு நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இயற்கையோட சேர்ந்து பண்ணும்போது நமக்கு அதோட நோய் தாக்கங்கள் இல்லாமல் நம்ம ஈஸியாக வாழ்க்கையில் ஒரு நோய் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த இயற்கை ஒரு நலச்சங்கத்தோட அந்த கூட்டம். இதை நம்ம ரெகுலராக என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம நிர்வாகிகள் பேசி எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டங்களை நம்ம ஏற்பாடு பண்ணி ரெகுலராக இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தணும். சொல்கிற மாதிரி அங்கங்கே நம்ம ஒரு கேம்மாக ரெடி பண்ணி அந்த உடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக நம்ம தீர்க்கிறதுக்கு உண்டான விஷயங்களை செலவு இல்லாமல் அந்த மருத்துவத்தை பண்ணுறதுக்கு ஐயா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய நாள் ஐயாட்ட நான் பேசியிருக்கேன். எனக்கு எப்போ கஷ்டம்லாம் வரும்போது ஐயாட்ட கேட்பேன் சில விஷயங்களை அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க.
இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு திருவிழா நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது இந்த நாள் உண்மையிலே ஒரு பெரிய நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த ஆலோசனை கூட்டம் ஏதோ ஒரு 5 பேர் 10 பேர் வருவான்னு நினச்சாங்க. ஆனால் ஆர்ப்பரித்து வந்த கூட்டத்தை கண்டு ஐயாவே அசன்ட்டாங்க. அது தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்க சொர்ணில் தான் ரொம்ப மகிழ்ச்சி. காலையிலே அவங்க என்கிட்ட ஃபோன் கேட்டு இது பார்க்க எந்த இடம் எல்லாமே விசாரித்து வந்தாங்க. எங்கள் அன்பு தங்கை மீனாவும் அவன் பல நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்தாங்க. இப்போ வேலவன் டிவி அவன் நண்பர் நின்றுட்டு அசராமல் அப்புறம் முத்துவிநாயகர் நண்பர் அவர் அப்படியே அசராமல் அப்படியே இது பண்ணிட்டு மறக்காமல் உடனே அவரும் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஃபுல்லாக இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கலாம். அவர் ரொம்ப தெளிவாக நல்ல யூடியூப் சேனல் வேறு லோக்கல் சேனல் எல்லாம் வேலவன் டிவின்னு லோக்கல் சேனல் அவங்க இது பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டைம் எது வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க, எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பிடுறோம். உங்களுக்கு மிகவும் நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்து கொண்ட அனைவருக்கும் மார்க்கெண்ட் ஐயா என்று மார்க்கெண்டையாக இருக்கார். எப்படி ரகசியவாங்க ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன்.